நம்ம காலிஃப்ளவர் சில்லி பார்க்கலாம். கூட கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்கலாம். காலிஃப்ளவரை இப்போது நம்ம சுடு தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். அரிசி மாவு 2 டீஸ்பூன், வீட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவைக்கு உப்பு, கொஞ்சம் போல் மஞ்சள்தூள். இது நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். காலிஃப்ளவரை நம்ம தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு. இந்த மசாலா கூட இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிண்டி வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறி இருக்குது. கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அதை போடுவோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இதை பொரிச்சாச்சு. நம்ம சில்லி பக்கோடா ரெடி.